ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க. பூரிக்கு ஏற்றமான ஒரு பூரி கிழங்கு தான். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து முடிக்கிறப்ப தான் தெரியும் இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பூரி மசால் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பூரி கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க 2 விசில் விட்டு அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கிறோம். பெரிய பெரிய துண்டாகவும் இருக்கணும், மசிச்சு விட்ட மாதிரியும் லேசாக மசிச்சு விட்டால் போதும். அப்படியே மசிச்சு விட்டு வச்சுக்கிறோம். இப்போ பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் கிழங்குல இருக்கிறப்போ அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சிம்மிலையே வச்சு கருக விடாமல் கலர் மாறுற வரைக்கும் கொண்டு வந்துடணும். அப்போ தான் அந்த கிழங்குல இடையில கடிபடுறப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தது 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பொருளும் கலர் மாறாமல் கொண்டு வர்றது தான் இதில் விஷயமே. பெரிய பெரிய துண்டுகளாக வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஒரு 150 கிராம் பக்கம் இருக்கும். தனித்தனி லேயராக இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே தனித்தனியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். கிழங்குக்கு பெரிய பெரிய துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கிளாஸ் ஆட்டம் வதங்குற வரைக்கும் கொண்டு வந்துடணும். அந்த ஷைனிங் வர்றப்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த கிழங்குக்கு மஞ்சத்தூள் தாங்க கலராக இருக்கும். அந்த எல்லோ கலர் வெங்காயத்துலேயும் இறங்கியிருக்கும், உருளைக்கிழங்குலையும் இறங்கியிருக்கும். அப்படி போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கிறேன். லேசாக உடச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் பெரிய துண்டாகவும் இருக்கும், நான் மசிச்சு விட்ட மாதிரியும் இருக்கும். இந்த கலரெல்லாம் கரெக்டாக செட் ஆகிட்டு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது செட் ஆகிற அளவுக்கு அப்படியே பெரட்டி விட்டுறோம். உப்பெல்லாம் போய் அதில் ஃபுல்லாக செட் ஆயிருங்க. இதுக்கு இடையிலையே ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலையே நம்ம அதை ஊற்றிக்கிறோம். சிம்மிலையே தான் வச்சுருக்கேன். அந்த மாவு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும். மாவு இப்போவே நல்லா அப்படியே பாருங்கள், கிழங்கோடு அந்த மாவும் சேர்ந்து அப்படியே கிளாஸ் ஆட்டம் இருக்கும். ஒரு குழவழப்பு தன்மை இருக்கும். இதில் நல்லா கிரேவி திட்டத்துக்கு நமக்கு கிடச்சிரும். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சுன்னா அந்த மாவெல்லாம் செட் ஆயிரும். பாருங்கள், அதோட உருளைக்கிழங்கு, வெங்காயம், மாவு எல்லாம் சேர்ந்து நமக்கு செட் ஆகிட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசால் நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறேன். நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிட்டு இந்த பூரி கிழங்கு சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நம்மளுடைய பூரி கிழங்கு மசால் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.